சாயந்தரமா வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. போகிற வழியில் கிராவிட்டியில் போய் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். ஏன்னா ஃபேமிலி தான் போயிருக்கிறேன், ஃபேமிலிலாம் இது வரைக்கும் அங்கே வந்ததில்லை. சரி, அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. போனோடனே ஆச்சரியமாக பார்த்தது அதில் வச்சுருந்த தண்ணியை தான். என்ன புதினா இலை, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கேட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம். நேராக காதர்பேட்டை போயிட்டோம். பையனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனால் அங்கே எய்ம் டெக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. பார்த்தா அது பாதாளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அண்டர் கிரவுண்டில் தான் அவங்களுடைய கடை இருந்துச்சு. அங்கே நிறைய, அதாவது மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. போய் பார்த்து அவனுக்கு தேவையான பார்த்தா மெஸ்ஸி எனக்கு பிடிக்காது, ரொனால்டோ தான் வேணும்னு சொல்லிட்டு ரொனால்டோவோட டிஷர்ட்டு தான் வாங்கினார். அதில் மெஸ்ஸிக்கு மேலே என்ன கோவம்னு தெரியல. அப்புறம் ஷார்ட்ஸும் எடுத்துகிட்டு சரி ஓகே, ஓரளவுக்கு ரேட்டும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அப்படியே காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய கோர்ட் 360க்குள்ளே த பணியாரம் கம்பெனிக்கு வந்துட்டோம். அது நைட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த லைட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பணியாரம் கம்பெனியில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த பிக்கிள் பால் மேட்சையும் பார்த்துட்டு அந்த நைட்டு உண்மையிலேயே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பிக்கிள் பால் இங்கே விளையாடிருக்கீங்களா, இங்கே பணியாரம் கம்பெனியில் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.